ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நிறைய சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண உடனே கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடியதை நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் அதை பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய கதை ஒரு அற்புதமான கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அனுராத ரமணன், திருமதி அனுராத ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு கதை தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனுராத ரமணன் மேடம் பத்தி ஒரு சின்ன அறிமுகம். அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான தமிழ் ரைட்டர். இருந்தாலும் இப்ப வாசகர்களுக்காக ஒரு அறிமுகம் இங்க. தஞ்சாவூர்ல 1947 ஜூன் 29ஆம் தேதி பிறந்தாங்க. ஸோ அவங்க தாத்தாவுடைய தூண்டுதல்ல தான் எழுத்துத்துறைக்கே வந்ததா செய்தி இருக்கு. ஏன்னா அவங்க தாத்தா ஒரு நடிகராக இருந்தாருன்னு சொன்னாங்க. இப்ப அவருடைய கணவர் பேர் ரமணன். அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தர் சுதா, சுபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான சிறுகதைகள். எந்த கதையை எந்த புக் எடுத்தாலும் சரி அவங்க கதைகள் வந்துட்டு இருக்கும். வார இதழோ அல்லது மாத இதழோ 15 நாளுக்கு வரக்கூடிய இதழோ எதுல இருந்தாலும் அவங்க கதை வந்துகிட்டே இருக்கும். அவங்க கதை வெளிவருது அப்படின்னாவே எக்கச்சக்கமான ரசிகர்கள், வாசகர்கள் அத வாங்கி படிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்தவங்க. ஸோ நிறைய சிறுகதைகள், குறுநாவல்கள், நெடு நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின கதைகள் பல கதைகள் திரைப்படமா தமிழ்ல எடுத்திருக்காங்க. அதே மாரி மத்த மொழியிலயும் எடுத்திருக்காங்க. தெலுங்கு, கன்னடத்திலயும் உங்களுடைய கதைகள் படமாக்கப்பட்டிருக்கு. திரைப்பட தொடர், அதாவது டிவி தொடராவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கதை வந்திருக்கு. எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அது என்னங்கிறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். அதனால அது இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு சமூக பணி செஞ்சிருந்தாங்க. இப்ப ஒரு ஒரு பேருக்குள்ள, அதாவது ஒரு கப்புல்குள்ள மனஸ்தாபத்தினால விவாகரத்துக்கு போறாங்கங்கிற மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் குடுக்கக்கூடிய அற்புதமான பணிய செஞ்சு நிறைய விவாகரத்து செய்யணும். விவாகரத்து போகக்கூடிய தம்பதிகள சேர்த்து வச்சிருக்காங்கங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல எழுத்துத்துறையில இருந்தாங்க. நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. அனுபவ அலைகள், ஆசைக்கிளியே அழகிய ராணி, ஆடும் மலரை ஆடும் வரை ஆட்டம், இந்த இதழில் ஆரம்பமாகிறது, இந்த மனம் உனக்காக, இம்சைகள், உறவுகள், உறவை தேடும் பறவை, ஊமை மனிதர்கள், எப்போதும் நீ, ஒரு வீடு இரு வாசல், ஓவியம், கண்ணா உன்னை மறப்பேனா, கண்ணை காத்திரு, கற்பனை கதைகள், கனவுகள் கோடி, கனவு காதலன், நிறைய கதைகள் சொல்லிட்டே போகலாம். அதுல மிக குறிப்பிட்டு சொல்றதுன்னு சொன்னோம்னா சிறை. அந்த கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அத பத்தி நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ அது இல்லாம இந்த திரைப்படமாக எடுக்கப்பட்ட கதை சொன்னேன் இல்லையா? கூட்டுப்புழுக்கள் எழுதின அவர்களோட நாவல் திரைப்படமாக இருக்கு தமிழ்ல. அதே மாதிரி மலரின் பயணம் திரைப்படமா எடுத்திருக்காங்க. ஒரு வீடு இரு வாசல் அப்படிங்கிற ஒரு கதையும் திரைப்படமாக யார் எடுத்தாங்க தெரியுங்களா? கேபி சார். டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் ஒரு வீடு ஒரு இரு வாசல்ங்கிற திரைப்படத்த அந்த கதைய நான் படமா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு விருதும் வாங்கியிருக்காங்க. அந்த தேசிய, அதாவது சமூக சிக்கல்கள் மீதான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுல 1991ல அந்த ஒரு வீடு இரு வாசல்ங்கிற கதைக்கு திரைப்படத்துக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். அதே மாதிரி ஒரு மனைவியின் கதை அப்படிங்கிற தலைப்புல தெலுங்குல ஒரு திரைப்படம் 5 நந்தி விருதுகளை வாங்கியிருக்கு. அதே மாதிரி கன்னடத்துல ஒரு திரைப்படம், ஓகேவா, மிதிலையில் ஒரு சீதை அப்படிங்கிற பெயர்ல திரைப்படமா வெளிவந்தது. இது மாதிரி நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பூக்கள், பாசம், கனா கண்டேன் தோழி, இதெல்லாமே தொலைக்காட்சி தொடர்களாக வந்தது. அப்ப ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்த கதைகள் அது எல்லாமே. அதே நேரத்துல இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். சிறை. சிறை அப்படிங்கிறது ஆனந்த விகடன் பத்திரிகையில சிறுகதை போட்டி நடத்தினப்போ அதுல இவங்க கலந்துகிட்டு இந்த கதைக்கு பரிசு வாங்கியிருக்காங்க. முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தங்கப்பதக்கம் பரிசாக குடுத்தாங்க. அப்போ முதலமைச்சரா இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அவங்க கையால தான் இந்த பரிச வாங்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறை அருமையான ஒரு கதை அடிப்படையா வச்சு தான், கருத்து அடிப்படையா வச்சு தான் எழுதியிருந்தாங்க. ஆனா ஜீரணிக்கவே முடியாது. எப்படி ஒரு பிராமண சமூகம் அந்த முடிவை ஏத்துக்க முடியும்? அல்லது சாதாரண மக்களே கூட எந்த ஜாதி மத வேற்றுமை இல்லாம பொதுமக்களா இருந்து பார்த்தோம்னா கூட இந்த கதை இப்படி ஒரு சாத்தியமா அப்படின்னு தோணும். ஏன்னா 1977லயே இந்த கதை வெளிவந்து பரிசு பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? அதே நேரத்துல அவங்க மாரடைப்புனால 16/5/2010ல காலமாயிட்டாங்க. அவங்க இறந்தப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எழுத்துத்துறையில அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
அனுராதா ரமணன் எழுதிய சிறை சிறுகதை ஆனந்த விகடன்ல முதல் பரிசு பெற்ற கதை. அன்று கௌதம முனிவனின் குடிலில் பொழுது புலர்வதற்கு முன் ஏற்பட்ட விபத்து இன்று பாகீரதிக்கு ஏற்பட்டுவிட்டது. நேரமும் காலமும் மனிதர்களும் தான் வேறு வேறு. சம்பவம் ஒன்றுதான். அகலியைப் போல தன் கணவனுக்கும் அந்நிய புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷி இல்லை பாகீரதி. கடங்கார பாவி, நீ நாசமா போக போற என்று அவள் மனதார சபிக்கிறாள். இனிமேல் சபித்து பிரயோஜனம் இல்லை. சபிப்பதனால் பாகீரதியின் கற்பு திரும்பி வர விடவா போகிறது? மனிதர்களை முழுசாய் விழுங்கி எழுந்து நின்று ஏப்பம் விடுகிற ராட்சசனைப் போல அந்த அறையின் நிலைப்படி தலையில் இடிக்க நின்று கொண்டிருந்தான் அந்தோணி. அவனுடைய 6 மாத வேட்கை இன்று தணிந்து விட்டது. 6 மாதங்களுக்கு முன் கண்கள் நிறைய கனவுகளும் நெஞ்சு கொள்ளாத ஆசைகளுமாய் ரகுபதி குருக்களின் மனைவியாய் இந்த ஊரில் அடியெடுத்து வைத்த பாகீரதி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டால் இப்பேற்பட்டது ஒரு இடியை. அந்தோணிசாமி தீர்மானிக்கிற திட்டம் தீட்டுகிற எதுவும் இதுவரையில் நடக்காமல் போனதில்லை. அந்த சிறிய கிராமத்தில் 3 அடுக்குமாடி வீடு அவனுடையது. விடிகாலை பொழுதில் கழுத்தில் சுண்டு விரல் பருமனுக்கு மைனர் செயினும் இடுப்பில் தோல் பெல்ட்டுமாக அவன் திண்ணையில் உட்கார்ந்து நாட்டு துப்பாக்கிக்கு மருந்து கிட்டிக்கும் போது தெருவில் ஆண்களே நடமாட பயப்படுவார்கள். பக்கத்தில் ஓடுகிற காவேரிக்கு அந்த தெரு பெண்கள் சுற்றி வளைத்து மூக்கை தொடுவது போல 4 தெருக்களை பிரதட்சணம் பண்ணிக்கொண்டுதான் போவார்கள். அவ்வளவு பயம். அசட்டு பாகீரதி முதல் 2 நாட்கள் அந்தோணி மாத்திரம் திண்ணையில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் குடத்தை தூக்கி கொண்டு 4 தரம் காவேரிக்கு நடந்திருக்கிறார். டேய் மருது, நம்ம தெருவுல புதுசா ஒரு பொண்ணு காலில மெட்டியும் கழுத்துல புது மஞ்ச கயிறுமா போகுதே, யாரடாது? அந்தோணி வேலைக்காரனிடம் விசாரிக்கிறான். ரகுபதி ஐயாவோட சம்சாரமுங்க. அன்றே அவன் அவளை தனியாக சந்திக்க வேண்டும் என தீர்மானித்தான். நடுப்பகலில் ரகுபதி உச்சிக்கால பூஜைக்கு கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் அந்தோணி அந்த வீட்டுக்குள் சர்வ சுதந்திரமாய் நுழைகிறான். பாகீரதி நிலைப்படியை தலைக்கு அண்ட கொடுத்தபடி ஈரக்கூந்தலை தலைவிரித்து விட்டபடி நிர்பயமாய் வீட்டில் படுத்திருந்த நேரம் அந்தோணியின் யானை பலத்துக்கு முன் 18 வயசு பாகீரதி வெறும் கோழி குஞ்சு. அவன் பெல்ட்டை இறுக்கிக் கொண்டு காலில் செருப்பை மாட்டும் போது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் என்று கையில் சிறிது வாதாம் இலை மூடி வெண்கல பானையும் மற்றொரு கையில் கோவில் சாவியுமாக ரகுபதி உள்ளே வருகிறார். ஒரு நொடி பொழுதில் அத்தனையும் புரிந்துவிட உடல் வியர்க்க உள்ளம் பதற கொதித்து நிற்கிறார் அவர். அவன் இவரை லட்சியமே பண்ணாமல் தலையை சிலுப்பிக் கொண்டு போகிறான். கொஞ்ச நேரம் கையில் பிடித்திருக்கும் வெண்கல பானையை கூட கீழே வைக்க மறந்து பாகீரதி படுத்திருக்கும் சமையல் கட்டுக்கு அடுத்த இருட்டு நடையையே பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட கேவலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பலும் கேட்க இவளை என்ன செய்யறது? இதை பதைக்கிற வெயில்ல காவிரிக்கு இழுத்துண்டு போய் தள்ளி விட்டுடலாமா? ரகுபதியின் மனசில் ஆங்காரம் விஸ்வரூபம் எடுத்து அடுத்த கணமே தணிகிறது. அவன் பண்ணின அபக்யாதிக்கு இவளை கொன்னு போடுவது என்ன நியாயம்? அப்போ இவளோட திரும்பவும் நீ குடித்தனம் நடத்த போறியா? உன்னால முடியுமா? இவ பக்கத்துல நீ எப்படி நிம்மதியா படுத்துப்ப? ஊர் உலகம் என்ன சொல்லும்? மலைத்து நிற்கிறார் அவர். ஐயோ சித்த, முன்னால நீங்க வந்திருக்கப்படாதா? பாகீரதி ஆறுதல் தேடும் குழந்தையைப் போல கதறிக்கொண்டு பாய்ந்து வந்து அவரை அணைத்த போது உடம்பையே சாக்கடையில் போட்டு புரட்டி எடுத்தார் போல பூசுகிறது ரகுபதிக்கு. இந்தா தள்ளி நில்லு. அவரது குரலை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. காலை வரையில் தன்னிடம் இருந்து நூல் இலை கூட விலக விரும்பாத தன் கணவர் இப்பொழுது எங்கு கை கெட்டாத தூரத்தில் நிற்பது போல் பாகீரதிக்கு தோன்ற அவள் இன்னும் பெரிதாக அழுகிறாள். என்ன அப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு, வெளியே போ. அவரது வார்த்தைகள் தந்த அதிர்ச்சியில் துள்ளி நிமிர்கிறாள். நிஜம்தான், இனிமே 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்க முடியாது. ராத்திரியே நான் இந்த இடத்தை விட்டு போறேன். எங்க போறேன்னு சொல்ல முடியாது. இனிமே ஒரு க்ஷணம் கூட இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்கோ, எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? நீங்களே என் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுடுங்கோ என்று அழுகிறாள் அவள்.
ரகுபதியின் கால் இரண்டையும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு புலம்புகிறாள். மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறுகிறார். எப்படி இவரால் இந்த மாதிரி பேச முடிகிறது? இவர் இல்லாம இந்த ஊர்ல எனக்கு யார தெரியும்? கடவுளே, கடவுளே, இது என்ன சோதனை? அன்று இரவோடு இரவாக வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கி நடந்தவர்தான் ரகுபதி. காலை பிடித்துக்கொண்டு கதறிய பாகிரதியை ஒரு உதறலில் உதறிவிட்டு சென்றவர்தான். ஊர் பெரிய மனிதர்கள் யாரும் இந்த விஷயத்தில் வாயை திறக்க வழியில்லை. ஊருக்கு பெரிய மனிதனே அந்தோணிசாமி தானே. பெற்றோர் இல்லாத பாகிரதி எத்தனை நாள் இதே ஊரில் வாசல் திண்ணையில் படுத்திருப்பாள்? சாக வேண்டியதுதானே. இத்தனைக்கு பிறகும் எதுக்காக இருக்கணும்? இது ஊர் பெண்களின் விமர்சனம். கொஞ்ச நாள் கோவில் வெளிப்பிரகாரத்தில் வாசம், கொஞ்ச நாள் தபால் ஆபீஸையே கதியாய், போனவரிடமிருந்து ஏதாவது பதில் வராதா என்று தவம். ஊரார் தங்கள் வீட்டு பெண்களை திட்டும் போது பாகிரதி மாதிரி ஒரு நாள் தெருவுல நிக்க போற என்று சேர்த்து திட்ட ஆரம்பித்தார்கள். அன்று யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அவள் தனது சிறிய துணிப்பையை தூக்கி கொண்டு அந்தோணியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாள். துப்பாக்கிக்கு மெருகேற்றியபடி உட்கார்ந்திருந்தவன் எதிரில் நிழலாட நிமிர்ந்து பார்க்கிறான். 2 பெரிய கம்பளி பூச்சிகள் படுத்து கிடப்பது போன்ற புருவங்கள் மேலே ஏற அவன் திடுக்கிட்டு போகிறான். எதிரில் நிற்பவளின் பார்வை பார்வையா அது? இந்த பார்வையை அன்றே இவன் ஏன் தரிசிக்காமல் போனான்? மெல்ல துப்பாக்கியை சுவரில் சாய்த்து விட்டு எழுந்து நிற்கிறான். இதுவரையில் அவனிடம் தன்னை இழந்த எந்த பெண்ணும் திரும்ப வந்து இப்படி உன் வீட்டு வாசலில் நின்று செங்குத்தாய் ஈட்டியை செருகுவது போல பார்த்ததில்லை. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். அவள் தடதடவென உள்ளே நுழைகிறாள். மருது திறந்த வாயை மூட மறந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வீட்டுல பொம்பளை யாரும் இல்லம்மா. மருது கொஞ்சம் தைரியம் வந்து சொல்ல, தெரியும் பதில் அளித்துக் கொண்டே வீட்டின் 2ஆம் கட்டுக்கு போகிறாள். துப்பாக்கியும் கையுமாக பின்தொடர்ந்த அந்தோணியை அந்த 2ஆம் கட்ட நுழைவாசலில் அடியெடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறாள். அங்கேயே நில்லு. இந்த வாசப்படி தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த காரணத்துக்காகவும் வரக்கூடாது. உள்ள வந்தா என் பொணத்தை தான் பாப்ப. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல அங்கேயே நிற்கிறான் அந்தோணி. பெண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தோணி வீட்டுக்குள் என்ன தைரியத்தில் நுழைந்தாள் அவள்? தனியாக அவள் சமைத்து சாப்பிட அந்தோணி பாத்திரங்களையும் பண்டங்களையும் வாங்கி போடுகிறான். 2 வேளையும் காவிரி போய் குளித்துவிட்டு தண்ணீர் எடுத்து வரும் பாகிரதி இப்பொழுது வம்புகளை லட்சியம் செய்வதில்லை. காவிரியில் இருந்து தண்ணீர் எடுத்து வரும் பாகிரதி வீட்டுக்குள் நுழையும் போதே தோட்டத்திலிருந்து கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை பறித்து கொண்டுதான் உள்ளே நுழைவார். அந்தோணியின் வீட்டு நடுக்கூடத்தில் பளிங்கினால் ஆன பெரிய அன்னை மேரியின் சிலை இருக்கும். 2 பூக்களை அதன் மேல் சாத்திவிட்டு தனது இருப்பிடத்திற்குள் புகுந்து கொள்வாள் அவள். அந்தோணி நடுக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள். உன்னுடன் எனக்கென்ன பேச்சு என்பது போல. அன்று பொறுக்க முடியாமல் அவன் வாய்விட்டு கேட்கிறான், அம்மா கொஞ்சம் நில்லு. அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் அளவுக்கு அவனிடம் மதிப்பு எதுவும் இல்லையாயினும் அவன் அம்மா என்று அழைத்த தொனி அவளை சற்று நிற்க வைக்கிறது. நீ இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போற? எதுக்கு கேட்கிற என்பது போல அவள் அவனை ஏறிட்டு பார்க்கிறாள். ஊர்ல உன்னையும் என்னையும் சேர்த்து நிறைய பேசுறாங்க. நான் பேச்சுகளுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல. அனாவசியமா என் பேரு இனிமே கெட எதுவும் இல்ல. என்னைக்கு நீ என்ன தொட்டியோ அன்னைக்கே கெட்டாச்சு. ஆனா ஒரு தடவை தான் சகதியில காலை விட்டுட்டோமே அப்படின்னு திரும்பவும் இந்த சேத்துல விழுந்து சகதியை பூசிக்க நான் தயார் இல்ல. ஊர் என்ன வேணுமாலும் சொல்லட்டும். உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்தது. உன்கிட்ட என்னோட தேகம் அந்த கணம் அடிமைப்பட்டு கிடந்த குற்றத்துக்கு தண்டனைய என் அகத்துக்காரர் கொடுத்துட்டார். என்ன தொட்ட பாவத்தை நீயும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? அனுபவி. அவள் ஆவேசத்துடன் கூறுகிறாள். நான் இதை தண்டனையாக நினைக்கல. நான் செய்தது பெரிய தப்புதான். என்னை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். ஆனால் அதற்காக என் வீட்டில் எத்தனை நாள் இப்படி சிறைவாசம் அனுபவிப்பே? உன் புருஷனை தேடி உன்னை அவங்கிட்ட ஒப்படைச்சாதான். அந்தோணியின் கண்கள் கலங்குகின்றன. அத்தனை பெரிய உருவமான அவன் குழந்தை மாதிரி விசும்புவதை
ஒருவித திருப்தியுடன் ரசிக்கிறாள் அவள். என்னமோ அவரை தேடி பிடிச்சு என்ன கொடுத்தா அவரும் சுலபமா எல்லாத்தையும் மறந்துட்டு அழைச்சிக்குப்பாருங்கிற மாதிரியும், நானும் சுலபமா அத்தனை பழிச்சொலையும் தொடச்சு விட்டுட்டு அவர் கூட போயிடுவேன்ற மாதிரியும் பேசுறியே. அந்த காலத்துல அசோகவனத்துல சிறை வச்சிருந்த சீதையை மீட்டு அயோத்தி அழைச்சிட்டு வந்த ராமன் சந்தேகத்தினால பொண்டாட்டியை தீக்குளிக்க வச்சான். நான் வீட்டுல ஒண்டியா குடித்தனம் பண்ண வந்து 9 வருஷங்கள் ஆயிடுத்து. சாதாரண சராசரி மனுஷரான அவர் இனிமேல் என்ன எங்க எத்துக்க போறார்? இனிமேல் நான் சாகிற வரைக்கும் இந்த வீடுதான் எனக்கு. அவள் விருட்டென்று உள்ளே போகிறாள். அவனை பார்த்து கேலி செய்வது போல அவளது இடுப்பில் உள்ள தண்ணீர் குடம் கழுக்கென்று ததும்பி விழுந்து சிரிக்கிறது. அவர்களது வாழ்க்கை தெருவில் இருப்பவர்களுக்கும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் வேடிக்கையான ஒன்று. இருவரும் எந்த பந்தத்திலும் சிக்கிக் கொள்ளாமலேயே ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டார் போல் வாழ்கின்றனர். வாழைத்தார் அறுத்தோம்ங்க. பண்ணையால் அந்தோணியின் முன் பூவன் தாரை கொண்டு வந்து வைக்கிறான். உள்ளார அம்மா கிட்ட கொண்டு போ கொடு. அந்தோணி தன் கம்பீரத்தில் சற்றும் குறையாமல் வாசலில் உட்கார்ந்தபடியே கூறுகிறான். அதுபோலவே குத்தகை பணம், கரும்பு விற்ற பணம் எல்லாமும் அம்மா கிட்டே கொண்டு கொடு. என் தாயே, நான் செய்த தவறுக்கு அபராதமாக என் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பெற்றுக்கொள் என்பது போல அந்தோணி அத்தனையையும் பாகிரதி முன் சமர்ப்பிப்பதும், என்னுடைய இழப்பை இதையெல்லாம் கொண்டு தீர்க்க முடியாது என்பது போல பாகிரதி அவற்றை தொடாமல் கூடத்தின் நடுவில் உள்ள அன்னை மேரியின் முன் கணக்கு பார்த்து வாங்கி வைத்து, மருது இதையெல்லாம் பத்திரமா அவர்கிட்ட கொடுத்துடு என்று சொல்லியபடி தன் கூட்டுக்குள் புகுந்து கொள்வதும். இது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம், பாகிரதி அந்த வீட்டுக்குள் நுழைந்த பின் அந்தோணி எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை என்பதுதான். எத்தனை வருஷங்கள் இப்படி வெற்று வாழ்க்கை. அந்தோணி பொண்டாட்டி போராடோய். அந்தோணி சிலுவை பூஜை பண்ணுவான், இவ வரலட்சுமி பூஜை பண்றாளாமாடா. இந்த வார்த்தைகள் இருவருடைய காதுகளிலும் விழத்தான் செய்தன. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள மனோதிடம் வேண்டும். நான் தான் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் என் தலையெழுத்து. இவனுக்கு என்ன என்று நினைச்ச மருதுவை விட்டு செத்த எலியை வாசலில் தூக்கி போடுகிறார் போல என்னை வெளியில் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டு பழையபடி இவன் குடியும் கூத்துமாக இருந்திருக்கலாமே. இவன் ஏன் என் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறான்? நினைத்து பார்க்கிற பாகிரதிக்கு தன் கணவன் இந்த மாதிரி கொல்லைப்புறம் ஒரு குடிசை போட்டாவது கொடுத்திருந்தால் இப்படி பேச்சு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாமே என்று தோன்றும் அவளுக்கு. அவர் எங்கே இருக்கார்? எப்படி இருக்கார்? இருக்காரா இல்லையா? ஒண்ணுமே தெரியாத இந்த அவல வாழ்க்கைக்காகவா என்னை கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார்? இந்த நினைப்புகள் கண்ணாடியை பார்த்து ஒட்டு வைத்துக் கொள்ளும் போது சில சமயங்களில் அந்த 6 மாச இல்வாழ்க்கையின் இனிப்பு அடிமனதில் பாகாய் கரையும் போது கழுத்தில் கிடக்கும் மஞ்சள் கயிற்றில் கட்டி தொங்கவிட்டார் போல நெஞ்சு கணக்கும் போது ஆரவாரமாய் எழுந்து அடங்கும். இதே போல நினைப்புகள் அரிப்பெடுக்கிற முள்செடி மேலே பட்டுட்டால் போல என்னை பார்க்கிற போதெல்லாம் இவன் மனசுலையும் அரிப்புகள் வேதனைகள் எல்லாம் இருக்குமோன்னோ. இதோ 50 வயசான பாகிரதி குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தை இட்டுக்கொண்டே கூடத்து கட்டிலில் 2 காலையும் அசைக்கவே முடியாமல் வீக்கம் கண்டு படுத்திருக்கும் அந்தோணியை பார்த்தபடி நினைத்துக் கொள்கிறாள். அந்தோணிக்கு கிட்டத்தட்ட 70 வயது ஆகிவிட்டது. வயசானதன் கோளாறு இளவயதில் தரிகெட்டு இருந்தது. எல்லாமுமாக சேர்ந்து அவனை இப்போது ஒரே படுக்கையாய் போட்டிருக்கிறது. வேளைக்கு மருந்து கொடுத்து பார்த்து கொள்ள மருதுவை தவிர யாருமே இல்லை. ஒரு தடவை அவன் மூச்சிறைக்க இருமிவிட்டு எச்சிலை துப்ப பீங்கான் குவளையை தேடிய போது கிடைக்காமல் எழுந்திருக்கவும் முடியாமல் சிரமப்பட்ட போது பாகீரதி ஓடி வந்து கட்டிலின் அடியில் இருந்த குவளையை எடுத்து நீட்டுகிறாள். அவன் பதறி போகிறான். நீயா நீயா தாயே, மருது எங்க? தெரியல, பரவாயில்ல கொடு, நான் வாங்கி வச்சிருந்த பெரிய பாதகம் ஒண்ணும் வந்துட போறதில்ல. வேண்டாமா, இந்த காரியம் எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஏற்கனவே என் தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். அந்தோணியின் பருத்த கன்னமும் நரைத்த மீசையும் துடிக்கிறது. அத்தனை பெரிய சரீரம் அழுகையால் குலுங்குவதை பார்க்க அவளுக்குமே அழுகை வருகிறது. ஒரு காலத்தில் இவன் அழுததை தான் ரசித்தது நினைவுக்கு வர தன் மீது கோபமாக கூட வருகிறது அவளுக்கு.
இப்போ என்ன இத்தனை வருஷமா என்ன வீட்டுல வச்சுட்டு சோறு போடுறதுக்கு நான் இதுவாவது செய்யக்கூடாதா? இதுவே நான் படுத்துட்டா நீ செய்ய மாட்டியா? இந்த மனிதாபிமானம் கூட இல்லைன்னா நான் வெறும் மிருகத்துக்கு சமானம். அவள் குவளையை அவன் எதிர்த்தாற்போல் இருக்கிற முக்காலியில் வைத்துவிட்டு போகிறாள். அன்று காலை அந்தோணியின் கதை முடிந்து விட்டது. ஊரே திரண்டு வந்து வாசலில் நிற்க பாதிரியார் அவனது இறுதி கடன்களை முன்னின்று நடத்த 30 வருடங்களுக்கு மேல் பாகீரதியுடன் ஊமை வாழ்க்கை நடத்தியவன் இன்று நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். இனிமே அந்தோணி வீட்டு அம்மாவின் கதி என்ன? ஊராரின் கேள்விக்கு அவனின் நீண்ட உயிர் பதில் அளிக்கிறது. இந்த வீட்டையும் இதில் உள்ள பொருட்களையும் பாகீரதி மிச்ச காலத்தை நிம்மதியாய் கழிக்க போதுமான தொகையையும் தவிர மீதியை அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விட்டான் அவன். எனக்கு இது போதும், எனக்கு அப்புறம் இதெல்லாம் அனாதைகளுக்கே போய் சேரட்டும். பாதிரியாரிடம் சொன்னவளின் கண்களில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் நாட்டு துப்பாக்கியும் கொசுவலை கட்டிய அவனது கட்டிலும் அன்னை மேரியின் பளிங்கு முகமும் கண்களில் தட்டுப்பட்டு கண்ணீரை பெருக்குகிறது. அந்தோணி இல்லாத வீடு வெறிச்சோடி கிடக்கிறது. இருட்டு மூலையில் ஒற்றை மெழுகுவர்த்தியின் துணையில் அன்னை மேரி நிற்க பாகீரதியின் நெஞ்சில் துக்கம் பந்தாக அடைக்கிறது. இவன் யார்? இவனுக்கும் எனக்கும் அந்த ஒரு நாள் அசந்தர்ப்பமான சந்திப்பை தவிர வேறு என்ன பந்தம்? இவன் போனதிலே என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கே. பாவம், இவனுக்காக நான் என்ன செய்தேன்? அன்னைக்கு இவனுக்கு ஒரு குவளை எடுத்து கொடுத்தேனே, அதை தவிர இவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து தந்ததில்லையே நான். 6 மாசம் என்னோடு வாழ்ந்துவிட்டு ஒரே நொடியில் உதறி எரிஞ்ச என் அகத்துக்காரரை விட ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக வாழ்நாள் முழுக்க என்னை தன் பாதுகாப்பில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வச்சிருந்த இவன் எத்தனை பெரிய மனிதன்! கும்பல் தேடி அந்தோணியின் உடலை சந்தன பெட்டியில் வைத்து தூக்கிச் சென்றபோது அடக்கி வைத்திருந்த அழுகை இப்பொழுது பீரிட்டு கொண்டு இழுகிறது. இந்த நிமிடத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வாழ்நாள் முழுக்க இவளை நான் காப்பாற்றுவேன் என்று கூறி அழைத்து வந்து நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு ஓடிய ரகுபதியை காட்டிலும் அந்தோணி தான் அவள் மனதில் உயர்ந்து நிற்கிறான். ஐயோ, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியே! அவள் ஓவென அலறியபடி தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை கழற்றி சுவரில் தொங்கிய துப்பாக்கியின் முனையில் மாட்டிவிட்டு அப்படியே சுருண்டு படுக்கிறாள். ஆமாம், இனிமேல் அவள் ரகுபதியின் மனைவியாக வாழ்வதை விட அந்தோணிசாமியின் விதவையாக வாழ்வதே நியாயம் என கருதிவிட்டாள். சிறை சிறுகதை முற்றும். இந்த கதை சிறை அப்படிங்கிற தலைப்பிலேயே தமிழ்ல திரைப்படமாக வந்தது. நடிகை லட்சுமி பாகீரதியாகவும் அந்தோணியாக ராஜேஷ் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. அற்புதமா இருந்தது படமும் கூட, இந்த கதை போலவே. அதே நேரத்துல மிக பயங்கரமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சு பல பேருடைய சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைஞ்சது. நன்றி.